இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ. ஸோ முதல்ல வீடியோ ஜாக்கினா யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹூ இஸ் விஜே? சொல்லுங்க அமித். வீடியோ ஜாக்கி வந்து டிவில ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணி எக்ஸைட்டிங்கா அவங்களோட அட்டென்ஷன் ஹோல்ட் பண்ற அளவுக்கு நீங்க பேசினாதான் அது வந்து வீடியோ ஜாக்கினா. உங்க பார்வையில வீடியோ ஜாக்கினா யாரு? மக்களை வந்து ஒரு நிகழ்ச்சி பாக்குறாங்க அப்படி மக்கள்னா அந்த மக்கள் அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்களோ இல்லையோ அந்த ஆங்கரை பார்த்து அவங்க இந்த பொண்ணு நல்லா பேசுதுன்ட்டு அவங்களை உட்கார வைக்கிறது தெரியுமா? அதுதான் விஜய். நைஸ் 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 சூப்பர். நீங்க சொன்ன விஷயங்கள் தான் வந்து வீடியோ ஜாக்கி. ஆனா அதையும் தாண்டி வந்து என்னன்னா எல்லாரும் இங்க வந்து வாயிருக்கு பேசுவாங்க தான். ஆனா ஒரு வீடியோ ஜாக்கி ஒரு விஷயத்தையே எவ்வளவு அழகா மக்களுக்கு கடத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கருடைய ஒரு மெயின் ஒர்க்காவே வந்து இருக்கு. ஸோ அதுக்கு சில பல பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. எப்படி நீங்க வந்து உங்களை அழகா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் இன்னர் விஷயங்கள் இருக்குல்ல அதை முதல்ல வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அது என்னென்ன? என்னால எவ்வளோ மக்கள் இருந்தாலும் என்னால திடமா ஸ்ட்ராங்கா பேச முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை முதல்ல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இரண்டாவது, ஆடியன்ஸ் சைட்ல இருந்து என்ன மாதிரியான சலசலப்பு வந்தாலும் என்ன கல்லை விட்டே எரிஞ்சாலும் அந்த கல்லை வாங்கிட்டு எப்படி வந்து திரும்ப அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். அடிச்சா கூட அதை வாங்கி நம்ம பூவா அவங்க மேல வீசணும். எஸ் எஸ் சூப்பர். கல்லை விட்டு எரிஞ்சா கூட அந்த கல்லை வாங்கி எப்படி பூவா எரியணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து பேசணும். மூணாவது, நம்ம யாருக்காக பேசணும்? மக்களுக்காக பேசணும். மக்களுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டை என்னைக்குமே ஒரு ஆங்கர் வந்து மைண்ட்ல வச்சுட்டு பேசணும். புரியுதா? இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தணும். அப்புறம் நாலாவது, உங்களை நீங்க எவ்வளவு அழகா வச்சுக்கிறீங்களோ செல்ஃப் கேர் பியூட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆங்கர் வந்து அழகா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் இந்த பிள்ளை அழகா இருக்குதுப்பா, ஏய் இந்த பையன் ஸ்மார்ட்டா இருக்காப்பா அப்படின்னே பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆங்கருக்கு நீ எந்த அளவுக்கு உன்னை க்ரூம் பண்ணிக்கிற, எந்த அளவுக்கு நீ வந்து ப்ரெசன்டபிளா இருக்கிற, அவுட்ஃபிட் எப்படி போடுறன்றதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அஞ்சாவது, அழகா இருந்தாதான் ஆங்கர் பண்றோன்ற மாதிரி இல்லாத நீங்க எப்படி வேணா நீங்க இருக்கலாம். அழகு கான்ஃபிடன்ஸ் ஒரு அழகு அப்படி சொல்லு. இது வந்து வேற மாதிரி அழகா இருக்கும்தான் உங்க நல்லது இல்ல அது சொல்லும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எப்படி வேணாலும் இருந்தாலும் உன்னை எந்த அளவுக்கு ப்ரெசன்டபிளா வச்சுக்கிற அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஓகே, 4 முடிஞ்சது. 5வது பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒரு கோர்வையா பேசுறதுக்கு வந்து கத்துக்கணும். அதனால நீங்க வீட்டுல உங்க கண்ணாடி முன்னாடியோ இல்ல உங்க வீட்டார்கிட்டயோ நீங்க வந்து எப்படி வந்து கோர்வையா பேசலாம் அப்படிங்கறத நீங்க பேசி பேசிதான் வந்து அது வளர்த்துக்க முடியும். மேடம் எக்ஸாம்பிள் அந்த கோர்வையா பேசுறது எப்படி மேடம்? கோர்வையா பேசுறது